Hello everyone, myself Arshan. So இந்த வீடியோவில் வந்துட்டு ஷாப் அப்படிங்கிற ஈத்தர்நெட் சேலஞ்சை பற்றி நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேலஞ்சுக்கான சோர்ஸ் கோட் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட லாஜிக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஷாப்புக்கான ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தான், ஓகேவா? ஸோ இந்த ஷாப்பில் இருந்து நம்மளால் வந்துட்டு ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு பை பண்ணிக்க முடியும். அண்ட் நம்மளோட சேலஞ்ச் வந்துட்டு என்ன அப்படின்னா அப்படி ஐட்டம் வந்துட்டு பை பண்ணும்போது அதோட ப்ரைஸ் வந்துட்டு 100 இருக்கும், ஓகேவா? ஸோ நம்ம அந்த 100 அப்படிங்கிற ப்ரைஸை விட கம்மியான ப்ரைஸுக்கு பை பண்ணணும், ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு சேலஞ்சு. நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இங்கே போய்ட்டு கெட் நியூ இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அண்ட் எனக்கு வந்துட்டு மெட்டாமாஸ்க் வந்துட்டு பாப்பப் ஆகுது. ஸோ ஜஸ்ட் கிளிக் கன்ஃபார்ம் அண்ட் இந்த ட்ரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா F12 வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு கன்சோல் டேப்புக்கு வந்துட்டு வந்துடலாம். அண்ட் பர்ஃபெக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷாப் அப்படிங்கிற கான்ட்ராக்ட்டுக்கான நியூ இன்ஸ்டன்ஸை நான் வந்துட்டு க்ரியேட் பண்ணிட்டேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சோர்ஸ் கோடை அப்படியே வந்துட்டு நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ரிமிக்ஸ் ஐடி வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன், ரைட்? பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ நான் இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நியூவாக வந்துட்டு ஒரு கான்ட்ராக்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கு வந்துட்டு நான் ஹேக் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துட்றேன். ஸோ இந்த கான்ட்ராக்டில் ஷாப் கான்ட்ராக்டை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு வேரியபிளாக நான் வந்துட்டு டிக்ளேர் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ ஷாப் ப்ரைவேட் அண்ட் இதுக்கு வந்துட்டு டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் கொடுத்துக்கிறேன். அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வழியாக நான் இந்த ஷாப் கான்ட்ராக்டோட அட்ரஸை வாங்கி இங்கே இருக்கக்கூடிய வேரியபிளுக்கு நான் வந்துட்டு அசைன் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் அட்ரஸ் underscore target open curly brace. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் ஈக்குவல்ஸ் டு underscore target, ரைட்? அண்ட் இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு கேஸ்டிங் வந்துட்டு பண்ணிக்கிறேன். ஸோ ஷாப் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் நீங்கள் வந்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் வந்துட்டு கொடுத்துட்றேன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன் அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு நான் எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் கொடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ இதோட விசிபிலிட்டி வந்துட்டு எக்ஸ்டர்னல். ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பையர் இன்டர்ஃபேஸ் கான்ட்ராக்டில் இருக்கிற ப்ரைஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்துட்டு பாடியை இன்க்ளூட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ அதுக்குள்ளார தான் நம்மளோட மேஜர் லாஜிக்கே வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், ஓகேவா? எதுக்கான லாஜிக் அப்படின்னா இந்த ஷாப் கான்ட்ராக்டை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கான லாஜிக், ரைட்? ஸோ நான் இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த எக்ஸ்ப்ளாய்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளார இந்த பை அப்படிங்கிற ஃபங்க்ஷனாலிட்டியை மட்டும் நான் வந்துட்டு கால் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ அதுக்கு ஜஸ்ட்டு டார்கெட் டாட் பை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன், ரைட்? பர்ஃபெக்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபங்க்ஷன் ப்ரைஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இங்கே இதோட விசிபிலிட்டி வந்துட்டு எக்ஸ்டர்னல் வியூ ரிட்டர்ன்ஸ். ஸோ என்ன வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா யூஇன் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ், ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இதுக்குள்ளார நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பை அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு ப்ரைஸ் அப்படிங்கிற மெத்தடை 2 டைம்ஸ் வந்துட்டு கால் பண்ணுது, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு அண்ட் செகண்ட் டைம் வந்துட்டு இந்த ப்ரைஸ் அப்படிங்கிற ஸ்டேட் வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறதுக்கு, ஓகேவா? ஸோ நம்மளுக்கு தேவையானது எது அப்படின்னா இந்த செகண்ட் டைம் கால் பண்ணுறது தான், ரைட்? ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு இங்கே வந்துட்டு ஒரு இஃப் கண்டிஷனை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இஃப் டார்கெட் டாட் இஸ் சோல்டு அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் வந்துட்டு போயிட்டு இன்வோக் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இந்த இஸ் சோல்டு அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டேட் வேரியபிள். ஸோ அதுக்கு வந்துட்டு பப்ளிக் அப்படிங்கிற விசிபிலிட்டி யூஸ் பண்ணியிருக்கனால அது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம இப்போ போயிட்டு ஆக்சஸ் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ டார்கெட் டாட் இஸ் சோல்டு அப்படிங்கிறது வந்துட்டு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு என்ன ரிட்டன் ஆகணும் அப்படின்னா 99 அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு ரிட்டன் ஆகணும், ஓகேவா? ஸோ ஒரு வேலை இல்லை அப்படின்னா எனக்கு வந்துட்டு 100 அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு ரிட்டன் ஆகும், ரைட்? ஸோ இவ்வளோ தான் நம்மளோட எக்ஸ்ப்ளாய்டிங் லாஜிக், ஓகேவா? இது வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா? ஸோ எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த பை அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் பண்ணும்போது இந்த 15th லைனில் வந்துட்டு ப்ரைஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணும், ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் வந்துட்டு செக் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா டார்கெட் கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய இஸ் சோல்டு அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா 99 அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைனா 100 அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும், ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இந்த இஸ் சோல்டு அப்படிங்கிற வேரியபிளோட வேல்யூ இனிஷியலாக ஃபால்ஸ்ன்னு தான் இருக்கும், ட்ரூன்னு வந்துட்டு செட் பண்ணலை, ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு 100 தான் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும், ரைட்? ஸோ அப்படி 100ன்னு ரிட்டர்ன் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய ப்ரைஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும். இங்கேயும் வந்துட்டு 100 தான். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு லெஃப்ட் சைடு உள்ள கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ ஆகிடும், ஓகேவா?
அண்ட் ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் சோல்டு அப்படிங்கிற வேரியபிளோட வேல்யூ வந்துட்டு ட்ரூவாக இருக்கா இல்லை வந்துட்டு ஃபால்ஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும். ஓகேவா? ஸோ இதோட இனிஷியல் வேல்யூ ஃபால்ஸ் அப்படிங்கிறனால நம்ம இங்கே வந்துட்டு நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் வந்துட்டு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இங்கேயும் வந்துட்டு எனக்கு கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். அண்ட் ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூ ஆனதுக்கப்புறம் எனக்கு பாடியில் இருக்கிற இந்த 2 லைன் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் லைனில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இஸ் சோல்டு அப்படிங்கிற வேரியபிளுக்கு ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு அசைன் பண்ணுறோம். அண்ட் செகண்ட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா எகெயின் நம்ம வந்துட்டு இந்த பையர் இன்டர்ஃபேஸ் கான்ட்ராக்டில் இருக்கிற ப்ரைஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் வேரியபிள் ப்ரைஸுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த வாட்டி நீங்கள் வந்துட்டு இந்த 17th லைனில் இருக்கிற ப்ரைஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு எகெயின் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இஃப் கண்டிஷன் வந்து செக் ஆகும். என்ன அப்படின்னா டார்கெட் கான்ட்ராக்டில் இருக்கிற சோல்டு அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். ஸோ நம்ம தான் இங்கே வந்துட்டு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிட்டோம்ல, அப்போனா எனக்கு வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ ஆகிடும். அண்ட் எனக்கு 99 அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிவிடும். அண்ட் ஆல்சோ இந்த ப்ரைஸ் அப்படிங்கிற ஸ்டேட் வேரியபிளோட வேல்யூ 99 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ சேஞ்ச் ஆகிட்டு அப்படின்னா நம்மளால் வந்துட்டு ஐட்டமை 100 ரூபீஸுக்கு கீழே பை பண்ண முடியும். ரைட்? ஸோ ஐ ஹோப் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு வந்துட்டு இதை போய்ட்டு டிப்ளாய் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி மெட்டாமாஸ்க்கு வந்துட்டு கனெக்ட் ஆகிக்கிறேன். பர்ஃபெக்ட். அண்ட் இங்கே போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹேக் கான்ட்ராக்ட் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு டார்கெட் கான்ட்ராக்டோட அட்ரஸை நான் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் காப்பி அண்ட் இங்கே வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு டிப்ளாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அண்ட் எனக்கு வந்துட்டு மெட்டாமாஸ்க் வந்துட்டு பாப்பப் ஆகுது. ஸோ ஜஸ்ட் கிளிக் கன்ஃபார்ம். நெக்ஸ்ட் இந்த டிரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். பர்ஃபெக்ட். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு. ஓகே. ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இந்த ஹேக் கான்ட்ராக்டை நான் வந்துட்டு மேக்ஸைஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே போய்ட்டு இந்த எக்ஸ்ப்ளாய்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு நான் இன்வோக் பண்ணுறேன். ஓகே. மெட்டாமாஸ்க் வந்துட்டு எனக்கு பாப்பப் ஆகுது. ஜஸ்ட் கிளிக் கன்ஃபார்ம். ஸோ டிரான்சாக்ஷன் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு. இப்போ போயிட்டு இந்த ப்ரைஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம வந்துட்டு இன்வோக் பண்ணலாம். அண்ட் யா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 99 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சேலஞ்சை வந்துட்டு பீட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஓப்பன்ஸ் அப்படின்னு வெப்சைட்டுக்கு வந்துட்டு சப்மிட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. அண்ட் உங்களுக்கு மெட்டாமாஸ்க் வந்துட்டு எகெயின் பாப்பப் ஆகும். ஜஸ்ட் கிளிக் கன்ஃபார்ம். பர்ஃபெக்ட். ஸோ நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சேலஞ்சை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திரும்பவும் வந்துட்டு புது சேலஞ்சோட நெக்ஸ்ட் வீக் உங்களை நான் வந்துட்டு மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.